नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमः आचार्य पदाय कृपपताय गौरगदामताय नगरग्रमतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशति गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा ஸ்டீவன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவத்கீதை நம்ம மூணாவது அத்தியாயத்துல கர்ம யோகம், அதுல 26வது ஸ்லோகங்களா மாதாஜி? ஓகேங்க, 25வது ஸ்லோகம் பார்க்க போறோம். हरे कृष्णा சக்தாகர். माताजी। हाँ ஹரே माताजी। கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஓகே, 25வது ஸ்லோகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஸ் சிகீஷிர்லோக சங்கிரகம். பலனில் பற்று படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் தங்களது விருப்பங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது கிருஷ்ண உணர்விற்கு உதவாத எந்த செயலையும் செய்வதில்லை. பௌதிக செயல்களில் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டுள்ள அறிவற்றவனைப் போலவே கிருஷ்ண பக்தனும் செயல்படுவதாக தோன்றலாம். ஆனால் அறிவற்றவர் தனது புலனுணர்ச்சியின் திருப்திக்காக செயல்படுகிறார். கிருஷ்ண உணர்வினரோ பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார். எனவே எவ்வாறு செயலாற்றுவது என்பதையும் செயல்களின் பலன்களை எவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவது என்பதையும் கிருஷ்ண பக்தர்கள் மக்களுக்கு காட்ட வேண்டியது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பலனில் பற்று கொண்டுள்ள கர்மகாண்டிகள், அதாவது இந்த செயலை செய்யறேன், எனக்காக செய்யறேன், இதுல பலன் கிடைக்கணும் அப்படின்னு பலன் கருதும் செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிற கருமிகளும், அறிஞர் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா பக்தர்கள், அறிவுடையவர்கள். அறிவுனா எந்த மாதிரி அறிவு அப்படின்னா ஆன்மீக அறிவுடைய அவர்களும் இங்க கடமையை செயலாற்றலாம். ரெண்டு பேருக்குமே கடமை இருக்கு. சோ தொழில் கடமைகள் பக்தருக்கும் இருக்கு, பக்தர் அல்லாதவர்களுக்கும் இருக்கு. ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. எல்லாருமே கடமை செய்யறாங்க. கடமையின்றி, அதாவது செயலின்றி யாராலும் இருக்க முடியாது. கர்மம் அப்படின்னா செயல். எல்லாருமே செயல் செய்தே ஆகணும். நம்மளோட உடலை காப்பாற்றுவதற்காகவாவது நம் செயல் செய்தே ஆக வேண்டும். ஆனா இது ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது தனக்காக செயல் புரிபவனும் கிருஷ்ண பக்தன் அவன் அவன் செய்யற செயலுமே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அவனும் சாப்பிடுறான், இவனும் சாப்பிடுறான், அவனும் தூங்குறான், இவனும் தூங்குறான், அவனும் குளிக்கிறான், இவனும் குளிக்கிறான், அவனும் சாமி கும்பிடுறான், இவனும் சாமி கும்பிடுறான். அப்ப என்ன வித்தியாசம்? வெளிப்புறமா தெரியாது, ஆனா உணர்வால் தெரியும். அவன் சாமி கும்பிடுவான், ஆனா அவன் மனசுல சாமி கடவுளே இன்னைக்கு 4 தேங்காய் உடைக்கிற, நீ எனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு, எனக்கு அந்த இடம் எனக்கு கை கூடணும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், இப்படி பல வேண்டுதல்கள் இருக்கும். அவனுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக அவன் பக்தி பண்றான். ஆக்சுவலா அதுக்கு பேரு பக்தி கிடையாது. அப்ப பகவான் ஒண்ணும் பிசினஸ் கிடையாது பகவான்கிட்ட கேட்கறது. ஆனா அவங்களோட பக்தியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதே அதுதான். அப்படியே இல்லைனாலும் சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படிங்கறக்காக பல புண்ணிய செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கு செயல் புரியணும் கண்டிப்பா. அது போலவே ஒரு பக்தனும் செயல் புரியணும். ஆனா அவன் என்ன நினைப்பானா, பகவானே இது எல்லாமே உன்னுடையது, தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டது, இதுல எனக்கு எந்த உரிமை உணர்வும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் உன்னுடையது, நீ கொடுக்கற, அதை உனக்கு படைத்து சாப்பிடுகிறேன், நீ எனக்கு கொடுக்கறதெல்லாம் படைத்து அதை உடுத்திக்கிறேன், அதாவது உனக்கு கொடுப்பதற்காக. இப்போ எல்லாமே உன்னுடையது, ஆனா அது உனக்கு திருப்பி கொடுக்காம இருக்க முடியாது. சோ நிறைய சம்பாதிக்கிறேன், அதுல ஒரு பகுதியை உனக்கு கொடுக்குறேன். இப்படி எல்லாவற்றையும் கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்காக அவன் செயல்படும் போது அது அவனது உணர்வு தூய்மையான உணர்வு.
ஆனா இந்த கருமி இருக்கான் பாருங்க, கருமி அப்படின்னா கஞ்சன் கிடையாது. கிருஷ்ணருக்காக அல்லாது தனக்காக செயல்படுபவன். அவன் வந்து கிருஷ்ணரை பத்தி யோசிக்கவே மாட்டான். கிருஷ்ணர்கிட்ட கேட்கறது மட்டும்தான் அவனுடைய ஒரே தொழிலா இருக்கும். ஆனா அவன் கடமை செய்வான், போய் தொழில் செய்வான். கிருஷ்ணா எனக்கு லாபம் கொடு, கிருஷ்ணா எனக்கு குழந்தை கொடு, கிருஷ்ணா எனக்கு இடம் 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 பார்த்து கொடு, எனக்கு கிருஷ்ணா எனக்கு வீடு கட்டி கொடு, கிருஷ்ணா எனக்கு கார் கொடு. இப்படி கடவுளை ஏதாவது ஒன்றுக்காக வழிபட்டுட்டு இருப்பான். ஆனா இங்க கிருஷ்ண பக்தனோ அவனது கடமையை செய்து கொண்டே பகவானை அதை மையப்படுத்தி அவன் எல்லா செயல்களையும் செய்யும் போது அவனது உணர்வு தூய்மை அடைகின்றது. தூய்மை அடைந்த உணர்வுடன் சத்துவகுணத்துல அவன் செயல்படும் போது அவன் வந்து பகவானின் திருப்திக்கு மட்டுமே அவன் செயல்படுகிறான். அப்ப எவ்வாறு செயலாற்றுறது அப்படிங்கிறத அவன் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அவங்க குழப்பறது கிடையாது. எடுத்த உடனே நீ கிருஷ்ணரை தான் வழிபடணும், தேவர்கள் எல்லாம் விட்டுரு அப்படின்லாம் குழப்பறது கிடையாது. அவன் வந்து மெதுவாக அவங்களால கொண்டு வரான். எப்படின்னா, முதல்ல நாமம் சொல்லுங்க, இதனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போதே ஒருத்தனுக்கு வந்து அந்த தூய்மை உணர்வு கிடைச்சிட்டே வரும். அதுலயே அவன் புரிஞ்சுக்குவான், ஓ இந்த நாமம் மிக அரிய நாமம், மிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற உணர்ந்து அவன் படிப்படியா கிருஷ்ண உணர்வுல முன்னேறிட்டே வருவான். அதுக்காக போய் அவனை குழப்பறதுங்கிறது ஒரு பக்தன் வேலை கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 26. ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் சோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ஹரே கிருஷ்ணா. விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலில் இருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். பொருளுரை: வேதைச்ச சர்வை அகம் ஏவ வேத்யக. இதுவே எல்லா வேத சடங்குகளின் இறுதியாகும். எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலகச் செயல்களை எவ்வாறு நடத்துவதெனும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே. ஆனால் கற்றுண்ட ஆத்மாக்களுக்கு புலனூச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றனர். ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனூச்சியினாலும் பலநோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்க கூடாது. மாறாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணரின் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலனூச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடன் அறிஞன் வாழ வேண்டும். அறிவற்றவனின் செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நேரடியாக இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்தி விடலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க வந்து கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. அறிஞர்கள் நீங்க சொல்றது பக்தர்களை. சோ அறிவு அப்படின்னா ஆன்மீக அறிவு. சோ அவங்கதான் அறிஞர்கள். அப்ப விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் இப்ப வந்து ஒருத்தர் ஒரு வைஷ்யர் அப்படின்னா தொழில் புரிவார். அதுல என்ன பலன் வரும், லாபம் வரும், அதை எப்படி அனுபவிக்கலான்னு கர்மிகள் அந்த கர்ம காண்டத்துல ஈடுபடுவாங்க. அப்ப அவங்கள போய் குழப்பக்கூடாது. இங்க பாருங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, நீங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்க, கிருஷ்ணர் மட்டும் கும்பிடுங்க, நீங்க சிவனையோ முருகனையோ கும்பிடாதீங்க அப்படின்னு போய் எடுத்த எடுப்புல சொன்னா அவங்க கண்டிப்பா இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆழமா பதிந்த ஒரு விஷயத்தை எப்படி தவறு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு சில காலங்கள் பொறுமையா இருக்கணும். மாறா பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலிருந்தும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்கு அவர்களை ஈடுபடுத்தணும். இப்போ
அப்போ பொறுமை இருக்கணும். அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்க ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு பொய் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சில சமயங்கள்ல திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா? திருவள்ளுவர் பொய்மையும் வாய்மையாகும் அப்படின்னு. அது போல அவங்கள என்ன சொல்லணும்னா, கிருஷ்ணர் நாமம் சொல்லுவதன் மூலமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது உண்மைதான். ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி நினைச்சதெல்லாம் கிடைக்காது. அவங்க என்ன கர்மகாண்டிகள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் நினைச்சதெல்லாம் இங்க போனா, இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது கிருஷ்ண உணர்வுல. கிருஷ்ணர் எது வேண்டுமோ தன் பக்தனுக்கு அதை மட்டும்தான் தருவார். இப்ப ஒன்றை கொடுப்பதால் அவன் வந்து பெரும் துன்பத்திற்கு ஆளாவான், அவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படாது அப்படின்னா அவனுக்கு அது தரமாட்டார். இப்போ உங்களுக்கு கோடிக்கணக்கா கிடைக்குதுன்னு வைங்க, அப்புறம் கிருஷ்ண பக்தி எதுக்கு எடுக்கிறீங்க? ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் போதாது இல்லையா? அதனால பகவான் அதை வந்து கட் பண்ணிடுவார். அப்போ நிறைய பேரு ம், ஆம், தேவர்களை வழிபடுறது எதுக்குன்னா, நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஓடி ஓடி கோயில்ல கும்பிடுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு. ஆனா முட்டாள் ஜனங்களுக்கு புரியாது, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இப்ப செடியாகி மரமாகி அதுல காயாகி அப்புறம் பழுத்து நம்ம கைக்கு கிடைக்குது. பிராவர்த்த அததான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க கோயிலுக்கு போய் அவங்களெல்லாம் சாமியெல்லாம் நிறைய கும்பிட்டா நிறைய ஸ்லோகம் பண்ணனா நம்மளுக்கு திடீர்னு கிடைக்கணும். எங்கிருந்து அவங்க கொடுப்பாங்க? நீங்க போட்டதை தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்ப ஹோட்டல்ல போய் நீங்க ஆர்டர் பண்றீங்க, எனக்கு ஒரு ஃபுல் பிளேட் மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு 2 தோசை கொடுங்கன்னு. இன்னொருத்தர் சொல்றாரு 2 சப்பாத்தி கொடுங்கன்னு. யார் யார் எது எது ஆர்டர் பண்ணாங்களோ அதுதான் அவங்க கைக்கு வரும். அது போல நாம என்னென்ன புண்ணிய பாவ செயல்கள் செய்தோமோ அதைத்தான் நாம இப்ப அனுபவிக்கிறோம். தேவர்களை கும்பிடுறதுனால வர்றது கிடையாது. இத நல்லா மனசுல நல்லா பதிச்சுக்கணும். திடீர்னு போய் காக்கா உட்கார பணம் பழம் பழுத்த கதையா நீங்க ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க, அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லாட்டரி அடிச்சிருக்கும். அந்த கோயிலுக்கு போனதுனாலதான் எனக்கு நல்லது நடந்ததுன்னு சிலரெல்லாம் வாதிடலாம். அதெல்லாம் வந்து மாயை, அறியாமையினால அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனா உண்மையான பக்தி அப்படிங்கிறது பகவானை மையமா வைத்து வேத வேத முறைப்படி வேதைச சர்வேர் அகம் வேத வேத்ய, பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம். வேதங்களை உருவாக்குனதுக்கும் அவர்தான் காரணம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவரே, வேதங்களை தொகுத்தவரும் அவரே. சோ அப்போ இந்த வேத சடங்குகள் எல்லாம் எது சொல்லுது? இறுதி யக்ஞைவை விஷ்ணுகு, விஷ்ணுதான் இறுதி என்பதை உணர்த்துகின்றது. ஆனா அது தெரியாதவங்க என்ன பண்றாங்கன்னா, வேதங்களோட மலர் சொற்கள்ல மயங்கி அந்த கர்ம காண்டத்திற்குரிய நிறைய சடங்குகள் இருக்கு, அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், அந்த அந்த யாகம் பண்ணா இது கிடைக்கும், இந்த தெய்வத்தை கும்பிட்டா இது கிடைக்கும். இப்ப நல்ல ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானை வேண்டணும், நல்ல ஒரு பெண் கிடைக்கணும் அப்படின்னா பார்வதியை வேண்டணும். இப்படியாக அவங்க பல தேவர்களை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புலனுகர்ச்சியை தவிர, கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுகர்ச்சி தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால அவர்கள் எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றனர். ஏன்னா வேதத்தோட இறுதி நோக்கெல்லாம் அவங்களுக்கு முழுசா படிச்சாதானே தெரியும். ஆனா வேதங்களே முழுசா படிக்க முடியாது இன்னொன்னு. ஏன்னா வேதங்கள் எல்லாம் கடல் மாதிரி. இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு பக்கெட் தண்ணி கடல் தண்ணி குடிப்பீங்களா? அது கூட முடியாது. அப்ப வேதங்கள் கடல் மாதிரி, அதெல்லாம் கரைச்சு குடிக்கிற அப்படிங்கிறது இயலாத காரியம், இம்பாசிபிள். ஆனால் வேத சடங்குப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனுகர்ச்சியினாலும் பலநோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தப்படுகிறான். சோ புலனுகர்ச்சியை ஒழுங்குபடுத்துறது, அதாவது கண்கள் கண்ட பக்கம் அலைய விடாம பகவானையே பாக்குறது, அவரது சிந்தனையிலேயே இருக்கிறது, மனக்கண்ணால் அவரை எப்பொழுதும் பார்த்து கொண்டு ஹரிநாமம் ஜெபி, வாய்களை மட்டும் வாயை வந்து பகவானுக்காகவே பயன்படுத்துறது, நாமம் சொல்லுவதற்காகவும், நாக்க வந்து அவருடைய பிரசாதத்தை ருசிப்பதற்காகவும், காது அவரை பற்றி கேட்பதற்காக மட்டும் பயன்படுத்துவது. இப்படி படிப்படியா அவன் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தப்படுகிறான். அப்ப கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயலிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்க கூடாது. சோ யாராவது இப்ப கிருஷ்ண உணர்வுக்கு முழுமையா வந்துட்டோம், நம்மளுக்கு எல்லாமே இப்போ வேதங்கள், இந்த வேதத்தினோட சாரமான பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு நிறைய தெரிஞ்சிருச்சு.
நாம் வந்து கான்ஸ்டன்டா கிருஷ்ணருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பக்தர் சங்கம் எடுத்துக்கிறது, சைத்தன்ய சரிதாமிர்தம் அதை கேட்பது, படிப்பது, நாம் பகவானின் நாமத்தை ஓதுவது, இந்த மாதிரி நம்ம புலன்களை எல்லாத்தையும் பகவானோட செயல்ல ஈடுபடுத்துறோம். ஆனா மத்தவங்க கிட்ட போய் நேரடியா நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்க, இல்ல மற்ற கோயிலுக்கெல்லாம் போகவே கூடாது, கிருஷ்ணரை தான் கும்பிடணும் அப்படின்னு எல்லாம் குழப்பம் உண்டாக்க கூடாது. ஏன்னா போன உடனே அவங்க யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. படிப்படியா தான் அவங்கள கொண்டு வரணும். அப்போ வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுங்கிறது தேவை கிடையாது. ஏன்னா வேதங்களுடைய முடிவை பக்தர்கள் உணர்ந்தவர்கள். அதனால வேதத்தினோட ஞானம் தானாகவே அவர்கள் கைவரப் பெறுவார்கள். ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா அவங்களுக்கு சைத்திய குருவாக, சைத்திய குருனா உள்ளேயே மனசாட்சியா நம்மளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா. நம்ம சில சமயம் பரமாத்மான்னு சொல்ல தெரியாம மனசாட்சி எனக்கு சொல்லுச்சு அப்படிம்போம். சோ அவர் வந்து உள்ளிருந்தே அந்த ஞானத்தை நம்மளுக்கு தருவார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு. அப்ப எல்லா செயல்களின் பலன்களையும் கிருஷ்ணர் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டணும். இப்போ ஒரு மகான் ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு அம்மா போனாங்க. என் மகன் சும்மா சர்க்கரை எடுத்து எடுத்து சாப்பிடுறான், நிறைய ஸ்வீட் சாப்பிடுறான் அப்படின்னு. அவர் சொன்னாரு, சரி அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு. சரி நான் ஒரு வாரம் கழிச்சு மகனை கூட்டிட்டு போறாங்க. தயவு செஞ்சு என் பையனுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இன்னொரு வாரம் கழிச்சு வாங்கன்னு. சரின்னு இன்னொரு வாரம் கழிச்சு போனாங்க. அப்புறம் அவர் சொன்னார், தம்பி நீ வந்து சுகர் எல்லாம் நிறைய சாப்பிட்டீன்னா சைடு எஃபெக்ட் வரும், எனக்கு சின்னதுலயே சர்க்கரை நோய் வந்துரும், பல்லு சொத்தையாயிரும், இதனால நிறைய பாதிப்பு உண்டாகும், அதனால நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. அந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். இது ஒரு 2 வாரம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இல்ல போன வாரமா சொல்லியிருக்கலாம், ஏன் இப்ப சொல்றாரு அப்படின்னு அந்த அம்மா மனசுல நினைச்சாங்க. அவங்க மனசுல நினைக்கிறத அந்த மகான் உணர்ந்துட்டு சொன்னாரு, அம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பையனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல நிறுத்தணும். ஏன்னா நானும் அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை நிறுத்தறதுக்கு எனக்கு 2 வாரம் பிடிச்சது. இப்ப நான் சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் அப்படின்னு. அப்ப நடைமுறையில நாம வாழ்ந்து காட்டித்தான் மற்றவர்களை நாம எப்படி நம்மை பார்த்து எத் எத் யாசரதேச தத்த தேவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தானு வர்த்ததே. உயர்ந்த மனிதன் எவ்வாறு உவமை அமைத்து காட்டுகிறானோ அதையே மற்ற மனிதர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு. அப்ப யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்க அந்த யோகிதை இருக்கணும், சொல்றக்குரிய யோகிதை இருக்கணும். எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலனர்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில கிருஷ்ண உணர்வுடைய பக்தன் வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு எடுத்துட்டவங்க பாத்தீங்கன்னா தெளிவா இருப்பாங்க, அதிகமா கவலைப்பட மாட்டாங்க, அழட்டிக்க மாட்டாங்க, நல்லா பக்தி பண்ணுவாங்க, அவங்களுடைய முகமே பிரகாசமா இருக்கும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு என்பது பேரின்பம், ஆனந்தமயோ, ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. அதுதான் உண்மையான இயல்பான நிலை, ஸ்வரூப நிலை. கிருஷ்ணருக்காக செய்து செய்வது ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச. அப்போ அவங்கள பார்த்தே இன்னொருத்தன் வந்து, ஓ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. முதல்ல எல்லாம் வீட்டை விட்டு வந்து நாம நிறைய வெளியில எல்லாம் பேசி வம்பளந்து சண்டை சச்சரவெல்லாம் வந்து டிவி பார்த்து அதுல மனசு உழப்பி போனது வந்தது வரப்போறது எல்லாத்தையும் நினைச்சு உழப்பி அழுது புரண்டுட்டு இருப்போம். ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. தற்போதைய நிலைமை நம்ம வந்து இப்போ பகவானுக்காக நேரத்தை செலவிடுறோம். அதுவும் நம்மளுக்கு பெரிய ஒரு நல்ல சத் சங்கத்தை பகவான் கொடுத்தாருன்னா நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அதுவும் நல்ல எண்ணங்களை உடைய ஒரே மாதிரி எண்ண அலைகளுடைய பக்தர்கள் ஒன்று கூடும் போது வேற என்ன வேணும்? மச்சித்தா மத்கத பிராணாபோத எந்த பரஸ்பரம் கதயந்தம் மாம்னித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச அப்படின்னு எப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகவானை பற்றி பாடுவதும் கேட்பதும் அதுல ஆனந்தமா ஈடுபட்டு போதையந்த பரஸ்பரம், அப்படியே அந்த மயக்கத்துல. போதை அப்படின்னா என்ன? குடிகாரன் ஒரு போதையில் இருப்பான், அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நடு ரோட்ல நின்று ஸ்டாப் அப்படின்னு பஸ்ஸை நிறுத்துவான். எறும்பு சைஸ்ல இருந்துட்டு அந்த பஸ் மேல ஏறினா என்ன ஆகும்? நசுங்கிடுவான். ஆனா அவ்வளவு தைரியமா நிறுத்துவான். அது போல இந்த கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து மற்ற சிந்தனைகள் கிடையாது, பௌதிகமான துன்பங்கள் கிடையாது, எல்லாம் விலகி போயிரும். ஏன்னா பௌதிகம்ன்றது எப்பவுமே அது வந்து ஒரு குழப்பத்தை
உம் உண்டாக்கிட்டே இருக்கும். இப்ப கிருஷ்ண பக்தியில இல்லாத பக்தர்கள் எப்பவுமே குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இந்த கிருஷ்ண பக்தர்கள் எப்பொழுது தங்களுக்குள் உரையாடி கொண்டு ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக பேசிக்கொண்டு பகவானை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க அந்த சமயத்துல எவ்வளவு நேரம் பேசுறாங்களோ அத்தனை நேரம் புற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு சுத்த சத்துவ நிலையில அவங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா அது 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, சுத்த சத்துவ நிலை. அந்த சுத்த சத்துவ நிலையை நம்ம தான் உணர்ந்துக்க முடியும், பாக்குறவங்களுக்கு தெரியாது. உணர்வினால் மட்டுமே இந்த இன்பத்தை அடைய முடியும். சிலதெல்லாம் பார்த்தா தெரியாது. காற்று தெரியுமா இல்ல மின்சாரம் தெரியுமா, கண்ணுக்கு தெரியுமா? இப்ப சுவிட்ச போட்டா பளீர்னு லைட் எரியும், வெளிச்சம் வரும், அதை நாம அனுபவிக்கலாம். அது போல கிருஷ்ண பக்திங்கிறது நாம எடுத்துக்கிட்டாதான் அந்த சுவை தெரியும். குலோப்ஜான் நல்லா இருக்குதுன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? வாங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். அது போல கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். அப்ப அறிவற்றவன் செயல்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ எல்லாம் விட்டு போட்டு வா, கிருஷ்ணரை கும்பிடு. மெதுவா வருவான், கிராஜுவலா. அப்ப சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் படிப்படியா கிராஜுவலா போலாம் வா. அப்போ உனக்கு வந்து ஞான காண்டம், கர்ம காண்டம் அதெல்லாம் தாண்டி தியான யோகம் எல்லாம் பண்ணி யம நியம ஆச்சர பிராணயாமம் எல்லாம் பண்ணி அப்புறம் கிருஷ்ண பக்திக்கு வா அப்படின்னு சொல்லாம நேரடியா இறைவனின் தொண்டில ஈடுபடுத்தலாம். எப்படி? கோயில்ல வாங்க, கோயில்ல வந்து நீங்க நிறைய சேவை பண்ணலாம், 16 மாலைகள் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க சேவை பண்ணலாம், கூட்டலாம், தொடைக்கலாம், பூ பறிக்கலாம், பூ கட்டி கொடுக்கலாம், நிறைய இருக்கு சேவைகள். அது அப்படி நேரடியாக பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. போய் பூணூல் போடணும், காயத்ரி மந்திரம் கத்துக்கணும், இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் வேண்டியதே இல்லை. ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமையை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலமாக அடைய முடியும். அப்ப எல்லாமே வந்து நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வுல கிடைச்சிடும். எப்படி டிவிக்கு வந்து இலவசமா ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து கவர் கொடுப்பாங்க, அது மாதிரி நீங்க சாப்பாடுன்னு சொன்னா என்ன வரும்? சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், ஊறுகாய், வடை, பாயசம் எல்லாம் வரும் இல்லையா? அது போல கிருஷ்ண உணர்வு அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துரும். நீங்க தனித்தனியா தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஞான காண்டம், கர்ம காண்டம், யோக காண்டம், தர்மம் செய்யறது. சோ தர்மம் செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அதெல்லாமே கிருஷ்ண உணர்வுல தானா அடைய பெறுகின்றது. சோ நீங்க படிப்படியா ஏற வேண்டிய கிரம முறைப்படி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எடுத்த உடனே டாப் லெவல்ல போய் நிக்கிறீங்க. அப்ப கிருஷ்ண உணர்வு அத்தகைய ஒரு வலிமையானது, உயர்வானது. அடுத்தது ஸ்லோகம் 27. பிரகிருதேஹ கிரியமானானி குணைஹ கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. மாதாஜி. படை. பொருள் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குத்தேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், ஜட உணர்வில் இருப்பவன், இந்த இரு வகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவர்கள் இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர்களது நிலைமையில் மாபெரும் வேறுபாடு உண்டு. ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தின் காரணத்தால் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளான். உடலெனும் இயந்திரம் முழுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவதில்லை. இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு இல்லை. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக எண்ணிக்கொள்கிறான். இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும். முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு உட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல சூட்சும உடல்கள் என்றும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை. பரமபுருஷ பகவானே ஜட உடலின்
புலன்களுக்கு அதிபதி ரிஷிகேஷர் என்பதையும் தனது புலன்களை நீண்ட காலமாக புலனுகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன் என்பதை அறிவற்றவன் நினைவு கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க நாம அடிக்கடி பாகவதத்துல படிப்போம் இல்லையா, அகம் போக்தா, அகம் கர்த்தா. கர்த்தானா என்ன? நான் செய்பவன். நாம உண்மையிலேயே செய்யறோமான்னு கேட்டா முடியாது. நம்மளால எதையுமே செய்ய முடியாது. சோ நம்மளுக்கு பல தேவர்கள் தேவதைகள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். நான் செய்யணும்னு நினைச்சாலும் இப்ப கண்ணை சிமிட்டணும்னா அதுக்கு வருண தேவன் அதிபதி, அக்னி தேவன் அதிபதி. அந்த கண்ணை சிமிட்டருக்கு அவர் கட்டளை, அவர் வந்து சரின்னு சொன்னாதான், பர்மிஷன் கொடுத்தாதான் நம்மளால கண்ணை சிமிட்ட முடியும். இப்படி 33 கோடி தேவர்கள் ஒவ்வொன்றுக்கும் காவல் இருக்கிறாங்க நம்மளோட உறுப்புகளுக்கு. ஆனா நம்ம கிட்ட அகங்காரம், இப்ப சூட்சுமமான உடல்ல என்னென்ன இருக்கு? மனம், புத்தி, அகங்காரம். ஆனா அந்த அகங்காரம் எப்ப நம்ம ஜடத்துக்குள்ள இருக்கிறோமோ, இந்த ஜட உலகில இருக்கிறோமோ, அப்ப அந்த பொய் அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு நிறைய தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். நான் தான் செய்யறேன். இப்ப ஒரு வீட்டுல பேசுவாங்க, நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எதுவும் நடக்காது, நானே தான் செய்யணுமா, நீங்களே செய்ய மாட்டீங்களா? அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தானாக செய்யறதா நினைக்கிறாங்க. நாம் செய்விக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ முக்குணங்களால அந்த பொம்மலாட்டக்காரன் எப்படி பொம்மை இயக்குறான்? பின்னாடி கயிறுகள் மூலமா பொம்மை இயக்குவான். ஆனா குழந்தைகள்லாம் அந்த திரைக்கு பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு தெரியாது, இந்த பொம்மை தானா ஆடுறதா நினைச்சுக்குவாங்க. அது போல நாமெல்லாம் இயங்குறதா நினைக்கிறோம், ஆனா நாம இயக்கப்படுகிறோங்கிறது தான் உண்மை. அப்ப அறிவற்றவர்கள் இந்த பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா, கர்த்தானா நான் தான் காரணம். இப்ப ஒரு பிசினஸ்ல பெரிய லாபம் வந்துருச்சு அப்படின்னா என்னோட உழைப்பு தான். ஒருத்தவங்க நல்லா படிச்சுட்டாங்க, பேப்பர்ல அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து என்னோட கடின உழைப்பு, என்னோட ஆசிரியர்களும் காரணம் அப்படிம்பாங்க. இப்படி தன்னையே கர்த்தா என எண்ணிக்கொள்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், ஜட உணர்வில் இருப்பவன், இந்த இருவகையான மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது, அவனும் தூங்குறான், இவனும் தூங்குறான், அவனும் குளிக்கிறான், இவனும் குளிக்கிறான், இவனும் சாப்பிட்றான், அவனும் சாப்பிட்றான், அவனும் வேலைக்கு போறான், இவனும் வேலைக்கு போறான். ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே தளத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க நிலைமை வேறுபாடு நிறைய இருக்கு. அவங்க ரெண்டு பேர் நிலைமையிலயும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஏன்னா ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தினால என்ன நினைக்கிறான், நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைப்பான். ஆனா அஹ் உடலெனும் இயந்திரம் முழுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது. ஏன்னா இந்த நம்மளாம் ஆசைப்படுறோம் அனுபவிக்கணும்னு, அதுக்கு ஒரு இயந்திரம் தேவை, அதுக்கு ஒரு களம். களம் என்றால் கருவி. அதுதான் இந்த மனித உடல். நாங்க அனுபவிக்கிறத எதை வச்சு அனுபவிக்க முடியும்? இப்ப நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வாய் வேணும், நிறைய பார்த்து ரசிக்கணுங்கிறவனுக்கு கண்ணு வேணும். அத அப்படி எல்லா ஆசைகளின் விளைவாக தோன்றியதுதான் இந்த உடல். அப்போ இந்த உடல்ல வந்து நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவன் கிருஷ்ண உணர்வுல இருக்க மாட்டான். ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, கிருஷ்ணரால் நான் கட்டுப்படுத்தப்படுகிறேன், அவர் அனுமதி கொடுத்தாதான் நான் வந்து இயங்க முடியும், அவர் அனுமதி இல்லாம என்னால் இயங்க முடியாதுங்கிற நன்றாக உணர்ந்திருக்கிறான். அப்போ இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு கிடையாது. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் நானே செய்யற சுதந்திரமா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதுவே அவனது அறியாமையின் சின்னம். முழுமுதற் கடவுளின் ஆணைக்குட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல். ஏன்னா நம்ம உடல் வந்து ஜட இயற்கையினாலதான் ஆனது. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்ம உடம்புக்குள்ள நீர் இருக்கா? 70% நீரால் நிரம்பியதுதான் உடல். நிலம் இருக்கானா? நிலத்துலதான் நடக்கிறோம், நிலத்துல வர்றது தான் சாப்பிட்றோம். சோ நிலத்துக்கும் நம்மளுக்கும் அதிக சம்பந்தம் இருக்கு. நெருப்பு என்கின்ற அக்னி இருந்தால் மட்டுமே பசி எடுக்கும், ஜீரண சக்தி இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று. காற்று வந்து இன்ஹேல் பண்றோம் ஆக்சிஜனா, அப்ப வெளியிடுறது கார்பன் டை ஆக்சைடு. உடம்புல இருக்கிற அசுத்தவாயுவை வெளியேற்ற மூக்குல நம்ம காற்றை உள்ளிழுக்கிறோம். அது தவிர நமக்கு 5 விதமான காற்றுக்கள், சமான, உதான அப்படின்னு நம்மளுக்கு 5 விதமான காற்றுக்கள்
சுழன்று கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்தியில தான் ஆத்மா இருக்கு. அதுக்கும் மேல 10 விதமான கற்றுக்கள் இருக்கிறதா பாகவதம் சொல்லுது. இப்போ நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற வெற்றிடல் உடலுக்குள் இருப்பதாக மருத்துவர்கள் பரிசோதனையில சொல்றாங்க. சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. உடல்ல வந்து வெற்றிடம் இருந்தால்தான் அது இயங்கும் அப்படின்னு. ஆனா எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்யறதா என்றவன் இந்த ஜட உடல் இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல் என்றும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவைக்கே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அறிவதில்லை. ஏன்னா இதெல்லாம் தோற்றுவித்த நமக்கு உடலை கொடுக்கறது யார்? ஆத்மாவை கொடுக்கறது யார்? இந்த நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களையும் கொடுக்கறது யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அவர்தான் எல்லாவற்றின் தோற்றுவாய், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். அப்ப அவர்தான் எல்லாத்துக்குமே உரிமையாளர். நான் செயல்படுவதில்லை, அவரால் செய்விக்கப்படுகிறேன். இதுதான் கிருஷ்ண உணர்வுடையவன். அவனுடைய சிந்தனை நல்ல சிந்தனை. ஏன்னா அதுதான் உண்மையான அறிவு. ஆனா அறிவில்லாதவனோ நான் தான் எல்லாத்தையும் நடத்துறேன், நான் தான் எல்லாத்தையும் பாக்குறேன், நான் தான் எல்லாத்தையும் செய்றேன். ஏன்னா பகவான் இயற்கையோட சட்டத்தின்படி நம்மை செயல்படும்படி கட்டாயப்படுத்துகிறார். இங்க பிறந்தவனுக்கு யாருக்குமே அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி நீ புண்ணியம் சேர்த்தினால் அதுக்குரிய உனக்கு கிடைக்கும்னாலும் கூட பகவானோட அனுமதி இல்லாம உனக்கு கிடைக்காது. பகவான் உள்ளிருந்து அனுமதி கொடுத்தாதான் நீ அந்த புண்ணியத்தை கூட அனுபவிக்க முடியும். தெனாவட்டா இருக்கிறாங்க பாருங்க, நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு நல்லது நடக்கும்னு தெனாவட்டா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட நடக்காது. ஏன்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட பகவானோட அனுமதி கிடைச்சாதான் அந்த புண்ணியத்தோட பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்ப பகவான் சப்போஸ் அனுமதிக்கலேன்னு வைங்க, அவ்வளவுதான். சோ புண்ணியம் செஞ்சுட்டு நான் பகவான் எல்லாம் வழிபட வேண்டியதில்லை அப்படின்னு தெனாவட்டா இருக்க முடியாது. அப்போ பரமபுருஷ பகவானே புலன்களுக்கு அதிபதி. நம்ம புலன்கள் எல்லாம் யாரால ஆட்டுவிக்கப்படுதுன்னா ரிஷிகேஷர். அதனால்தான் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. அந்த புலன்களை அடக்கும் பகவானை வழிபடும் போது நம் புலன்கள் தானாக அடங்கும். ஏன்னா அவர் தான் அடக்குபவர். நாமளா நினைச்சா என் புலன்களை அடக்க முடியாது, என் மனசை முக்கியமா. அப்ப பகவானை உள்ள மையமா வச்சு அவருடைய பிரார்த்தனை பண்ணும்போது நம் மனசு அடங்கிரும். இப்ப தனது புலன்களை நீண்ட நெடுங்காலமாக புலனூர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தினால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்திய உறவை மறந்துள்ளேன் என்பதையும் அறிவற்றவன் நினைவில் கொள்ளுவதில்லை. நிறைய பேருக்கு பகவானுடன் உள்ள உறவை மறந்து அவங்க வந்து தான் அனுபவிக்க இந்த உலகுக்கு வந்திருக்கேன், இந்த உலகம் நிரந்தரமானது, இங்கதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த உலகம் பொய்யானது. உலகம் உண்மைதான், ஆனா இது வந்து நிரந்தரமற்றது, அழியும் உலகம். மிருத்யு அப்படின்னா அழிவுக்கு உட்பட்டது. அடுத்தது ஸ்லோகம் 28. தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகயோக குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சச்சதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூர்ண உண்மையின் ஞானம் உடையவன் புலன்களிலும் புலன்வீழ்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பொருளுரை: பூர்ண உண்மையை அறிந்தவன் பௌதீக தொடர்பில் தனது இழிநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான். தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜட படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறோ ஜட வாழ்வில் சிறைப்பட்டிருப்பதையும் உணர்கிறான். தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜடப்புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவனாகி விடுகிறான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான பௌதீக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான்
ஆகிய மூன்று நிலைகளில் பூர்ண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ இங்க வந்து தத்துவவித்து மகாபாகோ, பூர்ண சத்தியத்தை அறிந்தவர். தத்துவவித் அப்படின்னா தத்துவத்தை உணர்ந்தவன். எந்த மாதிரி தத்துவம்? பகவான் கிருஷ்ணர் தான் ஆதி மூலம். பிரம்மா சொல்றார் இல்லையா, ஆதி மூலம் பஜகம் தமாமி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அவர்தான் ஆதி புருஷர் அப்படின்றது. அவன்தான் எல்லாவற்றையும் உணர்ந்தவன், பூர்ண சத்தியத்தை அறிந்தவர். பூர்ணம் மதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சிதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி பூர்ணத்தை உணர்ந்தவன் அவன். ஏன்னா தனக்குள்ள இருக்கிற அந்த பூர்ணத்துவத்தை அவன் முழுமையாக உணரும் போது அந்த சத்து சித்து ஆனந்தத்தை உணர்கிறான். எப்படி பகவான்கிட்டயே இருக்கு அந்த சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்து சித்து ஆனந்தங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப சத்து சித் ஆனந்தம் இது வந்து ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கிறது, பரமபுருஷருக்கும் இருக்கிறது. ஆனா பரமபுருஷருக்கு பெரிய லெவல்ல இருக்கு, ஆனா ஜீவாத்மாக்களுக்கு அதன் அளவில் அந்த பூரணத்துவத்தை கொடுக்கின்றது. சத்து சித்து ஆனந்தம். சத் அப்படின்னா என்ன? நித்தியமான. சித் அப்படின்னா அறிவுடைய, அறிவுள் நிறைந்த. ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தமான. சோ நித்தியமான அறிவுடைய ஆனந்தம் நமக்கு இருக்கின்றது. ஆனா அந்த தொலைச்சிட்டு நிக்கிறப்போ இருக்கு, ஆனா இல்ல. எப்படி இல்ல? நம்மெல்லாம் ஜடத்தினால பாதிக்கப்பட்டு அதன் ஜட விளைவுகளில் தொடர்பு கொண்டு செயல்படும் போது. ஏன்னா அந்த முக்குணங்கள் நம்மை வந்து ஆட்டி படைக்கிறது. அப்ப முக்குணத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில பார்க்கும்போது நம்மளுக்கு அது கிடைக்குது. எது? சத்து சித்து ஆனந்தம். இப்ப பலம் பொருந்திய புயங்களை உடையோனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானம் உடையவன். பூரண உண்மை யாரு? பகவான். பகவான் கிருஷ்ணர். சோ பூர்ண உண்மையில் ஞானம் உடையவன். ஏன்னா பகவானை பற்றிய ஞானம் இருந்தால் மட்டுமே பக்தி தொண்டில் நிலைத்திருக்க முடியும். ஞானம் இல்லாத பக்திங்கிறது வெறும் சடங்கு. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பக்தி பண்றேன்னு எந்த ஞானமும் படிப்பறிவும் பகவானை பற்றிய எந்த அந்த ஆன்மீக அறிவு விஞ்ஞானம் இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய பேர் பக்தி பண்றேன்னு தன்னை காட்டிக்குவாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் சடங்கு, பொய். உண்மையான பக்திங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. ஞானம் இல்லாத பக்தி என்ன? விரயம், கால விரயம். நடிக்கலாம், பட்டை போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கோங்க, காவி கட்டிக்கோங்க, நிறைய ஸ்லோகம் சொல்லிக்கோங்க. ஆனா உங்ககிட்ட பக்தி இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா பகவானை பற்றி ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி பகவானை நீங்க பகவானிடம் பக்தி இருக்குன்னு சொல்ல முடியும்? பகவான் அப்படின்னா ஒரே ஒருவர் தான். அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான் பகவான். ஈஸ்வர பகவான்னு சொன்னதில்ல, சிவ பகவான்னு சொன்னதில்ல, பிரம்ம பகவான் சொன்னதில்ல, முருக பகவான் சொன்னதில்ல, விநாயக பகவான் சொன்னதில்ல. சாஸ்திரங்கள் ஒரே ஒருவரைத்தான் பகவான நம்மளுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது. சாஸ்திர கண் கொண்டு பார்க்க வேண்டும், ஞான கண் கொண்டு, ஞான சக்ஷு, வேத சக்ஷு. அதெல்லாம் என்ன சொல்லுது? பகவான் கிருஷ்ணர் ஒரே ஒருவர் தான் பகவான். அப்ப புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை அவன், ஞானமுடையவன். அப்ப புலன்கள் எல்லாமே நம்மள வந்து ஜட உலகில இன்னும் அழுத்தமாக நிலையூன்ற நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மாயோட புலன்கள். ஆனா இந்த புலன்களை, பௌதிக புலன்களை ஆன்மீக புலன்களா மாற்றுக்கு பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பூர்ண உண்மையை அறிந்தவன் பௌதிக தொடர்பில் தனது இளைநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவராக உள்ளான். தான் புருஷோத்தரவனால் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜடப்படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் நன்கறிவான். ஏன்னா நம்மளுடைய உண்மையான உலகம் எங்க? நம்ம உண்மையான வீடு எங்க இருக்கு? கோலோக விருந்தாவனத்துல. கோலோக விருந்தாவனம். நாமெல்லாம் இந்த ஜடப்படைப்புகள். ஆமாங்க, ஆமாங்க மாதாஜி. நம்ம வந்து இந்த ஜட உலகில் இருக்க வேண்டியவங்க கிடையாது. ஆத்மா அப்படின்னாலே ஆன்மீகம். ஆனா இந்த பௌதீக உடல் எடுத்து இங்க சிறைப்பட்டு கிடைக்கின்றது ஆத்மா. இருக்கா இல்லைங்களா? சிறைப்பட்டு கிடக்குறோம். அப்போ நித்தியம்
ஆமாங்க. அப்ப நித்தியமான ஆனந்தமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சம் நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். ஏன்னா பகவான் கிட்டே இருக்கு அந்த நித்திய ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம் நம்ம கிட்டே இருக்கு. நித்தியமான ஆனந்தமான அறிவெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. ஆனா இது யாருக்கு புரியலையோ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த ஜட உலகத்துல ஆட்சி செய்ய வந்திருக்கேன், எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும், நான் இங்கேயே இருக்க போறேன், இன்னும் எனக்கு சாவே வராது, செத்தாலும் நான் நல்ல நிலைக்கு வந்துடுவேன், சொர்க்கலோகம் போவேன், இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு மக்கள் உண்மையை அறியாமல் தங்களுக்குள்ள கற்பனை வளர்த்துட்டு தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற சிக்கலுக்குள்ள சிக்கி அழிஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ உண்மை அடையாளம் என்னன்னா, நான் பகவானின் சேவகன், ஏன்னா பகவானோட அம்சம் நான். எனவே எவ்வாறோ ஜட வாழ்க்கையின் சிறைப்பட்டிருப்பதை உணர்கிறான். தனது உண்மையான நிலையில் தான் எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானுடைய பக்தி தொண்டில், கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜடப்புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதாகி விடுகிறான். இப்ப நிறைய பேரு சாண்டிங் பண்றதுக்கு முன்ன, கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி, தீவிரமா வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம், கெட்ட செயல்கள் செய்திருக்கலாம், டிவி பார்த்திருக்கலாம், இல்ல பல பல முறையற்ற முறையற்ற அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் இல்லாத செயல்கள் எல்லாம் நிறைய செஞ்சிருப்போம். ஆனா எப்ப ஒருவன் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டானோ அவனுக்கு அதுல எல்லாம் இயற்கையாகவே பற்று குறைந்து விடுகிறது. நான்வெஜ் சாப்பிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, மது அருந்தினவங்க கூட இருக்காங்க ஜென்ஸ். ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டா அவன், ஏன்னா கிருஷ்ண உணர்வால மட்டும்தான் நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும், வேற எந்த கொம்பனாலையும். ஆனானப்பட்ட அர்ஜுனனே சொல்றாரு, என் மனசை அடக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி. வாயுர் ஏவ சுதுஷ்கரம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சுதுஷ்கரம் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் அப்படிங்கிறார். என் மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, வாயு கூட அடக்கி விடுவேன். வாயு, காற்று, அக்னி, மலை அப்படின்னு அவரை ஒரு வில்லு விட்டா என்ன வேணா கொண்டு வருவார். ஆனா என் மனசை அடக்க முடியல. வில்ல வச்சு எவ்வளவு வேணா வித்தை காமிப்பேன் நானு, ஆனா என் மனசை என்னால அடக்க முடியல அப்படிங்கிறார். ஆனா கிருஷ்ண உணர்வுல மனதை தானாக அடங்க செஞ்சிரும். எரியிற நெருப்புல எப்படி தண்ணி ஊத்துனா தானா அணைஞ்சிரும், அது போல நம்மளுக்கு பல வகை எண்ணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். காம குரோத லோப மோகம் அது ஆச்சரி அப்படின்னு அசுரர்கள் உள்ளேயே இருக்கிறாங்க. அந்த கலியுகத்துல ஒவ்வொருவர் மனசுலயும் இருக்காங்க. அது தீ மாதிரி தகிச்சிட்டு இருக்கும். அது கிருஷ்ண உணர்வு என்னும் தண்ணியை உத்தரப்ப தானா அடங்கிரும். அப்போ உங்க மனசு சுத்தமாயிரும். கொதிச்சுட்டு இருந்த மனசு முதல்லலாம் கிருஷ்ண உணர்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை அடக்கவே முடியாது. பல சிந்தனைகள் போயிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு எண்ணங்கள் வருதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மனசுல இவ்வளவு எண்ணங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு எண்ணங்கள் போயிட்டு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனா எப்ப நீங்க கிருஷ்ண உணர்வை எடுத்து அதுல தீவிரமாக பயிற்சி பண்றீங்களோ அப்ப உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கிறத நீங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கிருஷ்ண உணர்வுடையவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது கிருஷ்ணரை தவிர. அப்ப கிருஷ்ணர் உள்ள இருந்து பரமாத்மாவாக இருந்து, ஏன்னா அவர்தான் புலன்களின் அதிபதி, அவர்தான் புலன்களை அடக்க முடியும், என்னால முடியாது. நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமாகாரம் நம்ம கிட்ட இருக்காது. கிருஷ்ண உணர்வு எடுத்தவங்களுக்கு இருக்காது. என்னால முடியாதுங்கிற நல்லா ஒத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. ஆனா இந்த போலி அகங்காரம், பொய் அகங்காரம் கொண்ட கிருஷ்ண பக்தன் அல்லாதவன் தானே எல்லாம் செய்வதாகவும், நானே என் புலன்களை அடக்குவேன், கிருஷ்ணரோட தேவையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ மாய வித்தை பண்ணுவான். நிறைய சூனியத்தை நோக்கி தியானம் பண்ணுவான், தலகீழா நிற்பான், குட்டிக்கரணம் அடிப்பான், நெருப்புக்குள்ள நிற்பான், என்னென்னமோ தவம் யோகம் எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனால மனதை அடக்க முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தன் வெகு எளிதாக மனதை வென்று விடுவான். அவன் ஜடப்புலன்கள் செயல்கள்ல பற்றில்லாதவன் ஆகி விடுகிறான். நிறைய பேர் டிவி பார்த்தவங்கள இப்ப டிவி பாக்குறது இல்ல. பக்கத்து வீட்டுல உக்காந்து வெட்டி நாயம் அடிச்சவங்க எல்லாம் இப்ப உட்காந்து கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணர் கதை கேட்கறாங்க, பகவத்கீதை கேட்கறாங்க, பாகவதம் கேட்கறாங்க, சைத்தன்ய சரிதாமிர்தம் கேட்கறாங்க. ஏன்னா அவனோட டேஸ்ட் உயர்ந்த சுவை தாழ்ந்த சுவையை தானாக அடக்கி விடுகிறது.
உயர்ந்த சுவை இல்லாதவன் தான் இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பான். டிவி பாக்குறது, நாடகம் பாக்குறது, அதுல வர குரூயல், ரொம்ப மோசமான வார்த்தைகள் அந்த வீட்டுல எதிரொலிக்கும் போது அவங்க வீட்டுல கெட்டதுதான் நடக்கும். இன்னைக்கு டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்பான வார்த்தைகள். மாமியார மருமக எப்படி கொடுமை பண்றா, மருமகளை மாமியார் எப்படி கொடுமை பண்றா, எப்படி கொலை பண்றா, எத்தனை வார்த்தைகள், எத்தனை சாபங்கள். அது உங்க வீட்டுக்குள்ள நீங்களே உங்க தலையில கொள்ளி வச்சுக்கிற மாதிரி. டிவி ஆன் பண்ணினீங்கன்னா அவ்வளவு மோசமான செயல்களும் வார்த்தைகளும் காட்சிகளும். நீங்க மட்டும் இல்ல, அதை உங்க கூட உட்கார்ந்து பாக்குற குழந்தைகளும் மனசுல வக்ரங்கள், அதையெல்லாம் இப்போ ஸ்லோ பாய்சன் ஒரு நாள்ல வந்துடாது. இவங்க என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்க, என்னமோ தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்லோ பாய்சன். அது படிப்படியா உங்க உள்ளத்துல வந்து இந்த கரைய ஏத்திட்டே இருக்கு. அது என்னாகும், ஒரு சமயம் பெருசா வெடிக்க ஆரம்பிக்கும். உன் குழந்தை உங்களை பார்த்து எதிர்த்து பேசுவான், டிவியில வர வார்த்தைய பேசுவான். அவன் மனசுல அந்த வக்ரங்கள் எல்லாம் பதியும் போது அவனோட வாழ்க்கையில அது செயல் வடிவம் பெறுகின்றது. எப்போ போக போக பார்த்த உடனே அது யாரும் பண்ணிட மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அந்த மோசமான காட்சிகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு எடுத்தவங்களுக்கு அதை பார்க்கறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக அரிதானது. நாம என்ன வேணா திரும்ப வாங்கலாம், ஆனா போன காலத்தை திரும்ப எடுக்கவே முடியாது. ஐயோ நேத்து இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டனே, பகவத்கீதை படிக்கலையே, பாகவதம் படிக்கலையே, அந்த ஏக்கம், ஒருவனுக்கு அந்த குற்ற உணர்வு வரணும். ஏன்னா போன காலத்தை திரும்ப எடுக்க முடியாது. நம்மளுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடம் அப்படியாக போய்க்கொண்டே இருக்குது. காலம் வந்து ரொம்ப வேகமா ஓடிரும். ஐயோ இப்பத்தானே பிறந்த, இப்பத்தானே ஸ்கூலுக்கு போனேன், இப்பத்தானே காலேஜ் படிச்சேன், இப்பத்தானே கல்யாணம் ஆச்சு, இப்பத்தானே குழந்தை பிறந்த, குழந்தைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனா மனசு வந்து என்ன நினைக்குது, இன்னும் நான் இளமையாக இருக்கிறேன்னு நினைக்குது. அதனாலதான் அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஆசை தூண்டுது. அந்த ஆசை வந்து மனசுனால எழுகின்றது. உண்மையில நம்மளுக்கு காலம் போயிட்டே இருக்கு. எப்ப சாவு வரும், மரணம் எனும் பாம்பை நம்ம தலையணைக்குள்ள வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம். அது எப்ப கொத்துன்னு தெரியாது. சோ இருக்கிற காலத்தை நாம் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி, நம்மளோட சுயநலத்துக்காகவாவது பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து சொல்லி உயிர் போறப்ப அது ஒண்ணுதான் நம்மளுக்கு உதவும், வேற எதுவுமே உதவாது. நாம சேர்த்து வச்ச சொத்தோ, இல்ல நம்ம உறவுகளோ, இல்ல டாக்டரோ, இல்ல அரசியல் செல்வாக்கோ எதுவுமே உதவாது. சேவிங்ஸ் பெட்டியில நாம போட்டு வச்சது எப்படி ஆபத்து காலத்துல நமக்கு உதவுதோ, அது போல நாம் சேர்த்து சேர்த்து வைக்கின்ற இந்த பக்தி புண்ணியம். பகவானை பற்றி எவ்வளவு நேரம் கேட்டேன், பகவானை பற்றி எவ்வளவு நேரம் பேசினேன், பகவானை பற்றி நாம குண லீலைகள், இது எல்லாம் எவ்வளவு நேரம் நான் பக்தி தொண்டு பண்ணினேன் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்தே நாராயண ஸ்மிருதி அமையும். இல்லைன்னா பகவானோட நாமம் வாயில வராது. நாம என்ன எண்ணத்துல, சத்துவகுணத்துல எவ்வளவு அதிகமா செயல்படுறோம், ரஜோகுணத்துல எவ்வளவா செயல்படுறோம், தமோ குணத்துல எவ்வளவு அதிகமா செயல்படுறோம், இதெல்லாம் கூட்டி கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும் பாருங்க. அதன் அடிப்படையில தான் நமக்கு மரணத்துல அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும், எண்ணங்கள் தோன்றும். அப்போ அந்தே நாராயண ஸ்மிருதி பக்தர் அல்லாதவர்களுக்கு வராது. ஒரு கழுதைய நினைச்சானா அடுத்த பிறவி கழுதைதான், ஒரு பன்றியை நினைச்சானா பன்றி தான், நாய் குலைக்குதுன்னு நாயை நினைச்சானா நாய் பிறவிதான். ஆனா யார் ஒரு பக்தி செய்து அந்த மரண நேரத்துல கூட நினைக்கலைன்னா கூட பகவானே அவன் முன்னாடி தோன்றி நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு வராக அவதாரத்துல பகவான் லக்ஷ்மி தேவிக்கு, பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுக்கிறார். பகவானோட வாக்க உண்மையா நம்பணும் நாம. அப்போ எந்த விதமான பௌதீக விளைவுகளாலும் பக்தன் பாதிக்கப்படுறது கிடையாது. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். அப்படியே நம்ம வந்து பல பாவங்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம கஷ்டப்படத்தான் வேணும். ஏன்னா பக்தி தொண்டு நம்மளுக்கு வந்து தலைக்கு வர்றது தலப்பாகையோட போற மாதிரி நிறைய கம்மி பண்ணி கொடுத்துரும். இருந்தாலும் முழுசா நாம அதை நீக்க முடியாது. பிராவர்த்த அப்ராவர்த்த கர்மா, பீடம், கூஜம், பீஜம், கூடம் அப்படின்னு நிறைய நிலைகள் நாம
அந்த பாவங்களை கழிக்க வேண்டியிருக்கு. விதைத்தது, நாம் அனுபவிப்பது, இனி வந்து கொண்டிருப்பது அப்படின்னு பல நிலைகள்ல பாவங்கள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆனா நாம வந்து எப்ப பக்திய கையில எடுக்கிறோமோ அப்ப பகவான் நமக்கு பொறுப்பேத்துக்கிறார். அதனால பெரிய விளைவுகள் வராது. அவனுக்கு பல பாவங்கள் அவன் அனுபவிக்க வேண்டியதுல விளைவுகளை கம்மி பண்ணி பகவான் கொடுக்கிறார். ஏன்னா பகவான் சொல்றாரு சமோகம் சர்வபூதேசு, எல்லாரையும் சரியாதான் பாக்குறேன். அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? சமோகம் சர்வபூதேசு நமே துவேசியோ அஸ்தன பிரிய ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தே தேசு சாப்பியகம். இருந்தாலும் என் பக்தனுக்கு நான் அதிக கருணை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். அதனால ஒரு பக்தன் வந்து பகவானை முழுமையா நம்பும் போது பகவானோட கருணையினால அவன் செய்த பாவத்துல பலன்கள் எரிக்கப்பட்டு விடுகிறது. ஆனா அதை எதிர்பார்த்து பக்தி பண்ணக்கூடாது. எனக்கு வந்து பகவான் பல பாவத்தை எரிச்சிருவாருன்னு அன்பு செலுத்தும் போது கண்டிப்பா தானாவே நடக்கும். அதை வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ ஸ்ரீமத் பாகவத்தின்படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளில் பூர்ண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என அழைக்கப்படுகிறான். சோ 3 நிலைகளை பகவானை அறியலாம். பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்பியதே, இது ஆரம்பத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன்லயே யாருக்கு ஞாபகம் இருக்கு? சாந்தி மாதாஜி நீங்க ஈஸ்வரி ஆத்மா மாதாஜி, பரமாத்மா பகவான். கோவிந்தம்மா மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி மாதாஜி, நீங்க எல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கிறீங்க, நீங்க சொல்லக்கூடாது. சரிங்க மாதாஜி. மாதாஜி, இந்த சூரிய ஒளிய வந்து பிரம்மன் சொல்லுவாங்க மாதாஜி. வெரி குட். பரமாத்மா வந்து சூரியனோட வந்து மேற்பரப்புங்க. பரமபுருஷ பகவான்ன்றது சூரிய கிரகத்தையே சொல்லுவாங்க மாதாஜி. அதுக்குள்ள பல விஷயங்கள் அம்சங்களையும் முழுசா ஆமாங்க மாதாஜி. தெரிஞ்சுக்கிறது. வெரி குட் ஆமாங்க மாதாஜி, ரொம்ப சூப்பர். ஹரே ரொம்ப கிருஷ்ண மாதாஜி. அழகா கோவிந்தம்மா மாதாஜி கவனிச்சுட்டே இருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சீனியர் டிவோட்டிஸ் மாதிரி பதில் சொல்றாங்க. வெரி குட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 3 நிலைகளையும் அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என அழைக்கப்படுகின்றான். தத்துவவித் அப்படின்னா பூர்ண சத்தியத்தை அறிந்தவர். இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் எல்லாம் சந்தேகம் வந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.